மலர் அம்மா சமையல் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடேறிடுச்சு. ஒரு பெரிய பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதக்காதீங்க. ஒரு சின்னதாக ஒரு கேரட் எடுத்து பொடியாக சீவி எடுத்துக்குங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியாக நறுக்கிக்குங்க. கேரட் சேர்த்ததுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நல்லா வதக்குங்க. 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் லைட்டாக சூடு ஆறினதுமே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 4 முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற கேரட்டு தக்காளியோட முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க. இது போல் முட்டையை நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. குழி பணியார கல்லை வச்சுக்கோங்க. நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே ஸ்டவ் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றும் போதே முட்டை எந்த அளவுக்கு எழும்பி வருது பாருங்கள். முட்டை ஊற்றின உடனே 1 நிமிஷமாவது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்குங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. ஒன்றுனா திருப்பி விட்டுக்குங்க. நம்ம வெறும் முட்டையிலே செய்கிறதுனால இந்த மாதிரி கலர் தான் வரும். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பணியார கல்லில் ஊற்றி எடுத்துக்கிட்டோம். ஊற்றுனதுக்கப்புறம் மீதியான முட்டை இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம சட்னி தாளிக்கிற கரண்டியில் ஊற்றிக்கலாம். கரண்டி ஆம்லெட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செஞ்சுக்கணும். கரண்டி சூடு ஏறிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையை அந்த கரண்டியில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தள்ளி விடுங்க. இந்த முட்டைலாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நம்ம கரண்டி ஃபுல்லாக ஊற்றிருந்தால் அழகாக இருந்திருக்கும். எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக இருந்ததுனால பாதி தான் வந்தது. இன்னொரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா பன்னு மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெறும் ஆம்லேட் சாப்பிடும் போது இந்த மாதிரி குழிக்கரண்டி ஆம்லேட்டு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.